அப்போஸ்தல திருச்சபையில் இருந்து வசந்தி. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச போகின்ற தலைப்பு கண்களில் பரிசுத்தம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களுடைய கண்ணுதான் சரீரத்தின் வழி விளக்காய் இருக்கிறது. உங்க கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா உங்க சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நம்முடைய சரீரத்தில் முக்கியமான அவயமே கண்ணுதான். அதே மாதிரி பாவம் செய்ய தூண்டக்கூடிய ஒரு அவயமும் கண்ணுதான். நம்ம என்ன பார்க்கிறோமோ அதை தான் நம்ம சிந்திக்கிறோம், அதை தான் நம்ம செய்கிறதாக இருக்கணும். அப்போ நம்ம சிந்திக்கிற காரியம் நல்ல காரியமா இருக்கணும். பாவமான கெட்ட காரியங்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், அது நமக்குள்ள கொண்டு போயிடுறோம். நம்ம சிந்தையிலையும் அது வந்துடுது. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்வை தெளிவா இருக்கணும். நம்முடைய கண்களில் பரிசுத்தம் காணப்படணும். மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீயை தப்பா பார்த்தாலே நினைச்சாலே இருதயத்துல அவளோடு கூட விபசாரம் செய்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் எதுவா இருக்கு? அப்ப நம்ம சரீரத்துல கண்ணு மிக முக்கியமான அவயம். எதை நம்ம பார்க்கிறோமோ அதை செய்யக்கூடியவர்களாக மாறிடுறோம். பிரியமானவர்களே, இந்த கண்ணு நம்ம பாவத்திலே நடத்தும். ஏன்னா பாவமான காரியத்துல இந்த உலகம் நம்ம சுற்றி இருக்கு. அதை நோக்கி நம்ம கண்ணு போச்சுன்னா அதன்படி நம்ம செய்யக்கூடியவர்களாக மாறிடுறோம். இந்த கண்கள் நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய தரிசனங்களையும் தேவனை பற்றிய திட்டங்கள் நோக்கி நாம போக முடியும். நம்ம கண்ணானது தேவன் பயன்படுத்துகிற அவயமாக மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய கண்கள் தேவன் பயன்படுத்தணும். நம்முடைய கண் மூலமாக தேவனை பார்க்கணும். கர்த்தரிடம் கேட்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.